சிங்கர்ஸ் இருந்தா கிட்டார் இருந்தாதான் அவங்க பாடுவாங்களாம். கிட்டார் இருந்தா இப்ப நீங்க பாடிடுவீங்க. கண்மணி அன்போடு உங்களுக்காக பாடுறாங்களாம். எப்படி? 5 6 7 கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. என்னோட வீட்ல if they saw this film they'll kill me. ஆகஸ்ட் 14th வரீங்க. ஆகஸ்ட் 14th கூலி வருது. 1 வீக் போதுமா, 8 days போதுமா உங்க படம் நிக்கிறதுக்கு அப்படின்ட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் 14th கூலியும் வந்து பாருங்க. என்ன ரஜினி சாரும் என்னோட அப்பா தான். ஓகே, so Kemi, how are you? How are things? சூப்பரா இருக்கேன், சூப்பரா போயிட்டு இருக்கு. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? அவ்வளவுதான், ஜாலியா இருக்காங்க போல. And first congratulations Sabrish bro, so happy and ரொம்ப நாளா நான் ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்கேன். மோர் லைக் ஃபேமிலி. நாளைக்கு எப்போ வரும் அவரை விட நான் தான் எக்ஸைட்டடாக இருந்தேன் போல. கங்க்ராச்சுலேஷன்ஸ் வசந்த் ரவி, கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் வெரி வெரி ஹாப்பி டு தி என்டையர் டீம். அண்ட் நான் கண்டிப்பாக ஷோக்கு வருவேன். எல்லாரும் வந்துருங்க, எல்லாரும் சேர்ந்து ஒன்றா ஜாலியாக பார்த்துடலாம். த்ரில்லர் படம் பிடிக்குமா கெமிக்கு? ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பயம். ரொம்ப பயம்னா இந்த படம் வந்து இன்னும் ஜாலியா இருக்கும். அட்ரினலின் ரஷ் அப்படியே ஏறும். அப்படிதான் கேள்விப்பட்டிருக்கேன் நான். கத்துறது எல்லாம் இந்த சைட்ல இருந்து வருங்க ஒரு சீனுக்கு. சோ நமக்குலாம் அப்படி திகிலா இருக்க போகுது. பட் தட் இஸ் த எலிமெண்ட் ஆஃப் த்ரில். த்ரில்லர் படத்துக்கு அந்த த்ரில் இல்லைன்னா வேஸ்ட். பாட்டெல்லாம் கேட்டிருக்கேன், பியூட்டிஃபுல்லா இருக்கு. அண்ட் படத்துக்கு பாட்டெல்லாம் கேட்டிருக்காங்க, பியூட்டிஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இப்போ கெமி வந்து பாட்டை பத்தி பேசிட்டு அவங்க பாடாம இருந்தா எவ்வளவு பெரிய குத்தமா இருக்கும். நமக்கு வேற இந்த இது வந்து எல்இடி கொஞ்சம் ப்ராப்ளம் பண்ணுது. அந்த ஒரு 2 minutes கேப்ல கெமியோட ஒரு பாடல் உங்களுக்காக. இதோ நான் பாடலாம் மாட்டேன். ஏஞ்சல் கூட பாடினா நான் பாடுவேன். எப்படி? கெமியோட ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கு என்னால பண்ண முடியுமோ அதெல்லாம் நான் பண்றேன். ப்ளீஸ் கெமி, ரெண்டு லைன் பாடுங்க கெமி. கெமி பாடணுமா வேண்டாவா? வேணாம். பாடணுமா வேண்டாவா? எனக்கு பாட்டு வராதுங்க. இந்த குரல்ல பாடினா நீங்களா தாங்குவீங்களா? ப்ளீஸ், என்ன பாட்டு வேணும்? ஏஞ்சலின் பாடட்டும், நான் வேணா கூட ஆடுறேன். எப்படி? இப்ப கெஸ்ட் நீங்க மேம், பாடுங்க. நம்ம சிங்கர் சார் வந்தாருன்னா சிங்கர்ஸ் இருந்தா கிட்டார் இருந்தாதான் அவங்க பாடுவாங்களாம். கிட்டார் இருந்தா இப்ப நீங்க பாடிடுவீங்க. பாடு தெரியாது. என்ன பாட்டு? கண்மணி அன்போடு உங்களுக்காக பாடுறாங்களாம். எப்படி? 5 6 7 இப்ப லிரிக்ஸ் தெரிஞ்சா ரொம்ப அழகா பாடிடுவாங்க. எந்த பாட்டுனால பாருங்க, தீவிரமான ஒரு ஃபேன் சொல்றாரு. எந்த பாட்டு நீங்க பாடினாலும் பரவாயில்லன்றாரு. ரைம்ஸ் பாட்டுனா கூட அவர் ஏத்து பாருங்க. ரெடி? 5 6 7 8. கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா, நான் இன்று சௌக்கியமே. உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அது எழுத நினைக்கையில் வாழ்க்கை முட்டுது. தேங்க்யூ கெமி. நம்மளோட பிளேயர் வந்து தாங்க முடியல நினைக்கிறேன். பாட்டு வேண்டாம், நாங்க ப்ளே ஆயிடுறோம்னு சொல்றாங்க. ஓகே, சோ எஸ், ஏவி ரெடி ஆயிடுச்சு. கேன் வி ஹேவ் தி ஏவி ப்ளீஸ்? இல்லனா அடுத்த கெமி இன்னொரு பாட்டோட வருவாங்க. தயவு செஞ்சு ஏவி போட்டுருங்க. Can we have Mehreen ma'am onto the stage, please? A big round of applause for our Mehreen ma'am. என்னடா ஸ்டேஜ் ஏறதுக்குள்ள ஐ லவ் யூன்றீங்க? பார்த்து 2 minutes தானே பாச்சு. ஹாய், வணக்கம் சென்னை. Okay, love you too, thank you. So Kayal is very very close to my heart and I'm very very excited for all of you to watch this film. And working with Vasant, it has been amazing. I want to really thank him for helping me from my dialogues to so yeah, he
he was really helping me with my dialogue delivery, because with Tamil, after Patas, this is my second film, so it's been a long wait. So, but after this, I promise you, I'm going to get better with my Tamil. And he's such a natural actor. And acting is all about reacting. So everything that you see, what Kayal is, I think it's all thanks to how Indra was with me on screen. That I think the reaction just came out so naturally. And I really want to thank the producers. It's so good to work with Sunil Garu again. We worked in a few films in Telugu, so but it was such a pleasure to, you know, to work with my fellow Telugu here. I would consider myself, since I have worked in a couple of movies there, and even what I have seen, how he has performed in this movie, it is something I have never seen before. I was just telling him before we got here, and he's a phenomenal actor. I want to thank the producers, the music director Ajmal. I think he has killed it. And please do watch our film on 22nd August. Sure, how much we enjoyed working on this project. You are going to enjoy like maybe twice the amount watching this film in theaters. Sir, Hello, very very happy to see you here. same here. Yes. So டான்ஸ் ஸ்டெப்ஸ் கத்து கொடுக்கிறது, கிரிமினல்ஸை சேஸ் பண்றதுன்னு ரெண்டு டிஃப்ரெண்ட் டிரெக்ஷன்ஸ்ல ஓடிட்டு இருக்கீங்க. எது ரொம்ப டஃப்பா இருக்கு மாஸ்டர்? ரொம்ப லவ் பண்ணி தான் பண்ணுறேன் ரெண்டுத்தையும், ஸோ எதுவுமே டஃப் இல்லை. ஓகே. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது மாதிரி பண்ணுறது. எனக்கு ஆக்டிங் ரொம்ப பிடிக்கும், கொரியோகிராஃபி வந்து என் லவ், அதுவும் என் லவ் தான். ஸோ ஐ டூ போத். ஐ எம் ஹாப்பி டூயிங் போத். ஓகே. ஐ எம் ஹாப்பி தட் வே. ரெண்டையும் பிடிச்சி பண்றீங்க. நீங்க பண்றது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. Yeah. கண்டிப்பா இன்னும் நிறைய பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்றது தான் எங்களோட ஆசை. Thank you so much and all the very best. Thank So you. now with Indra, இந்த ப்ராஜெக்ட்ல அசோசியேட் ஆனது எப்படி and working experience எப்படி இருந்துச்சு? எனக்கே ஒரு மாதிரி டவுட்டாக இருந்துச்சு. சபரீஷ் தான் திடீர்னு வந்தார், வந்து என்கிட்ட நீங்கள் நடிக்கணும், இது மாதிரி ஒரு ரோல் இருக்குது, நல்ல ரோல், ரொம்ப நல்ல ரோல் அப்படின்னாரு. ஸோ எனக்கு டவுட்டாக இருந்துச்சு, நீங்கள் நிஜமாக தான் சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன். பட் ஹீ வாஸ் வெரி கான்ஃபிடென்ட், நீங்கள் கரெக்டாக பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னார். ஸோ ஐ பிலீவ்ட் இன் ஹிம் அண்ட் இட்ஸ் அ வெரி குட் ரோல் அண்ட் ஐம் ஹாப்பி ஒர்க்கிங் ஃபார் தட். அண்ட் தேங்க்யூ டு இர்ஃபான் சார் அண்ட் ஜாஃபர் சார். Thank you, Sabarish. Thank you to the whole team. It was a lovely experience working with Vasant Ravi. நிறைய பேர் ஆர்டிஸ்ட் கூட நடிச்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ ஐம் ஹாப்பி ஒர்க்கிங் வித் ஆல் ஆஃப் யூ அண்ட் தேங்க்யூ ஃபார் த சான்ஸ். தேங்க்யூ சார். Thank you so much sir. And அதே மாதிரி நான் மென்ஷன் பண்ணப்போ நிறைய காப் ரோல்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னேன். இந்திரால பண்ண காப் ரோல் எந்த விதத்தில் டிஃப்ரெண்ட்டாகவும் சேலஞ்சிங்காகவும் இருந்தது உங்களுக்கு? சேலஞ்சிங்கானா அந்த ஸ்கிரிப்டே நல்லா இருந்துச்சு. அதில் வந்து நார்மலாக வந்து ஹீரோஸ் தான் வந்து வில்லனை தேடி போவாங்க, நான் ஹீரோவை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ இட் வாஸ் அ நைஸ் திங், இட் வாஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அது பண்ணுறது. அண்ட் ஹாவ் சம் ரியலி குட் லவ்லி சீன்ஸ் வித் ஹிம் as well. It was rocking, it was nice. வணக்கம் தமிழ்நாடு. இங்கே இருந்த எல்லாருக்கும் வணக்கம். அம்மா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வணக்கம், செகண்ட் ஃப்ளோர் வணக்கம். தம்பி வணக்கம், தம்பி வணக்கம். இந்த ஃபஸ்ட்டு ஆக்சுவலி சபரீஷ் டோல்ட் த ஸ்டோரி. நான் லைஃப்பில் இப்போ வரைக்கும் இது மாதிரி கேரக்டரே ஐ நெவர் சா த கேரக்டர். டப்பிங் டைமில் ஐ சா மீ அண்ட் எனக்கு ஜாஸ்தி பயமாச்சு எனக்கு. கிரேட். அண்டு இந்த வரைக்கும் இது மாதிரி ஸ்டோரி ஐ நெவர் சா த ஸ்டோரி லைக் திஸ் பாயிண்ட். இப்போ வரைக்கும் ஐ ஆக்டட் லைக் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஃபிலிம்ஸ் அண்ட் ஐ வாட்ச்டு thousands of films I watched, but I never saw a film point like Indra, this movie. Wow. This is the first time new point, plot line, story in India, in the world also. Wow. Really, proudly I am telling that. And for that, Sabarish, thank you so much. And Jafar sir and Irfan sir and Madhu sir, எல்லாருக்கும் தேங்க்ஸ்.
to give me this nice character. And in shooting time, Vasant Ravi sir so much cooperated me. I don't know Tamil, but he so much encouraged me. Because of that, it came nice. One fight scene is there. That time, sir, his personal fight gear is there, protection gear. He suggested me, and such a nice, caring person he is. He is always doing different storyline movies only. Yes. So, thank you, sir. You are giving very nice film to the audience through this. And Gajraj sir, I acted with him. He so much encouraged me. And எனக்கு அப்பா மாதிரி கைடன்ஸ் கொடுத்துட்டாரு, ரியல்லி. அண்ட் கல்யாண் மாஸ்டர், ஐ நோ மாஸ்டர் வெரி வெல். இந்த படம்లో கல்யாண் மாஸ்டர் எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாரு. தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்ஸ் ஃபார் த பனிஷ்மெண்ட், தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ. அண்ட் இந்த இந்திரா படம் ப்ரொடியூசர்ஸ்க்கு நல்ல மணி, ஆர்டிஸ்டுக்கு பெரிய பேரு. ஐ எம் ப்ரேயிங் டு கடவுளே, ப்ளீஸ் கிவ் மீ கடவுளே எல்லாருக்கும். திஸ் இஸ் எ நைஸ் ஃபிலிம். ப்ளீஸ் என்கரேஜ் த ஃபிலிம். ப்ளீஸ் வாட்ச் த ஃபிலிம் இன் தியேட்டர்ஸ் ஓன்லி. இந்திரா 22nd it is releasing. Thank you so much. ஏதாவது தப்பா பேச இருந்தா ப்ளீஸ் forgive me. That's really All the best. All the best. எல்லாருக்கும் all the best. எல்லாருக்கும் all the best. All the best. Thank you. Thank super you. sweet of you and thank you so much for the Thank you. kind words. Thank ஒரு கேள்வி கேட்கலாமா? ஒரு क्वेश्चन கேட்கலாமா? இந்த படத்தை பார்த்துட்டு நீங்களே ஷூட்ல பயந்துதா சொன்னீங்கல்ல, ஷூட்டிங் பண்ணப்போ உங்களுக்கு ஏதாவது பயம் இருந்துச்சா? இத பண்றதுக்கு ஏதாவது ஒரு பர்టిక్యులர் சீன் பண்ற பயம் வந்துச்சா? ஷூட் பண்றப்பவே ஏதாவது பயந்த சீன்ஸ் இருக்கா? We both have one fight. ஓகே. Action fight is there. அது ரொம்ப பயமா இருக்கு. த்ரில்லர் படத்துல வேற எலிமெண்ட்ஸ் எல்லாம் தாண்டி அந்த ஃபைட் சீக்வென்ஸ்ல அவ்வளவு பயந்தேன் அப்படின்றாரு. போட்டு புரட்டி எடுத்திருக்கீங்க போலயே நம்ம சுனில் காருவ. ஃளையிங்லாம் இருக்கா அந்த ஃபைட் சீக்வென்ஸ்ல? ஃபைட் சீக்வென்ஸ் எல்லாம் நேச்சுரல் தான். ஓகே. பட் பயமா இருக்கு. பயமா இருக்கு. பயமா. இப்போ நிறைய ரீசன்ட் டேஸ்ல ஒரே நெகட்டிவ் வில்லனாவே வந்துட்டு இருக்கீங்கல்ல, அது எவ்வளவு சேலஞ்சிங்கா இருக்கு, இன்ட்ரெஸ்டா இருக்கு உங்களுக்கு பண்றதுக்கு, வில்லனாவே பண்ணிட்டு இருக்கிறதுல? இப்போ I am doing different characters, comedy characters and positive characters and villain characters. Okay. And first time I did like this character. என்னோட லைஃப்ல first time. If my என்னோட வீட்ல if they saw this film, they'll kill me. இந்த படத்தை உங்க வீட்ல பார்த்து சாவடிச்சிருவாங்க அப்படின்றாங்க. என்ன சார் கேரக்டர் கொடுத்திருக்கீங்க? And எல்லாரும் பாசிட்டிவ் பீப்புள் இந்த ஃபிலிம்ல. மெஹரின் ஐ நோ மேடம் 2-3 ஃபிலிம்ஸ் முன்னாடி, பட் ஷீ இஸ் வெரி பாசிட்டிவ் அண்ட் ஹீ இஸ் வெரி குட் லுக்கிங். ஷீ இஸ் வெரி குட் லுக்கிங். வில்லன் இஸ் வெரி பேட் லுக்கிங். தட் இஸ் எனஃப் ஃபார் திஸ் மூவி. Thank you. Okay, thank you so much sir. Thank you for your kind words. இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நீங்க பண்ணிட்டே இருக்கணும். We'll keep giving our love and support to you. Thank you so much. Once again for our Never. Sunil garu. சுனில் காரு இந்த சைடும் அப்படியே வந்தீங்கன்னா இங்க ஒரு டை ஹார்ட் ஃபேன்ஸ் இருக்காங்க 2 பேர். ஓ மை காட். ஓகே, ட்ரெய்லர் பார்த்துடலாமா? ஓகே, ட்ரெய்லர் வர்றதுக்கு இன்னும் 1 நிமிஷம் இருக்கான். யாரு அந்த பாட்டு பாடுறாங்க?
ஓகே, சுனில் சார் சொல்றத கேட்டா அவரை பண்ண படங்கள்லயே இந்த மாதிரி ஒரு கேரக்டர் நான் பண்ணதே இல்லை அப்படின்றாரு. அவருக்கே அவரை பார்த்தா கோவம் வர அளவுக்கு ஒரு கோரமான ஒரு கேரக்டர் கொடுத்துருக்கீங்க. அப்படி என்ன எங்களுக்கு தெரியல. பட் we're all waiting for the film. 22nd ஆகஸ்ட் இந்த படம் தியேட்டர்ஸ் ரிலீஸ் ஆகுது. ஸோ சீட் எட்ஜ்ல உட்காந்து பார்க்குற மாதிரி ரொம்ப என்ஜாய் பண்ற மாதிரி நிறைய இமோஷன்ஸோட இன்வால்வ்டா இருக்கிற ஒரு திரைப்படம் தான் இந்த இந்திரா அப்படின்ற படம். ஸோ கண்டிப்பா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட தியேட்டர்ஸ்ல வந்து பாருங்க. ட்ரெய்லர் பிடிச்சிருந்ததா? இங்க எல்லாருமே இருக்கீங்க, குவைட்டா இருக்கீங்க. சில பேர் வந்து இங்க மாதிரி ஏதோ சப்போர்ட்டிவா இருக்கீங்க. பட் நான் எல்லாத்துக்கும் கேட்குற ஒரே ஒரு விஷயம் தான், இந்த ட்ரெய்லர் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா படம் எந்த விதத்திலையும் ஒரு துளி கூட டிசப்பாயிண்ட் ஆகாது. நான் ஏன் படம்னு சொல்லலை. சில படங்கள் வந்து மனசுல இருந்து சில விஷயங்கள் வந்து பேச வேண்டிய தருணம் தான் இந்த தருணம். இந்த மேடையும் அந்த மாதிரி ஒரு மேடை தான். இந்திரா வந்து என்னோட 7th ஃபிலிம். நான் 6 படம் பண்ணியிருக்கேன். இந்த 6 படத்துல ஏதாவது ஒரு படம் முடிச்சுட்டு வரும்போது ஒரு 3 டிபார்ட்மெண்ட் 4 டிபார்ட்மெண்ட் ஒரு வேவ்லென்த்ல சிங்க் கூட இருப்போம். பட் இந்திரா மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு டே 1ல இருந்து நான் ஸ்கிரிப்ட் கேட்டதுல இருந்து சபரீஷ் வந்து நரேட் பண்ண அந்த செஷன் எனக்கு ஒன்றும் ஞாபகம் இருக்கு. நான் எஸ் சொன்ன தருணத்துல இருந்து இர்ஃபான் பிரதர் தான் அந்த ஸ்கிரிப்ட் எடுத்துட்டு வந்தாரு. அன்னைக்கு ஆரம்பிச்சது இந்த படம். அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்குமே எல்லாருமே ஒரு சிங்க்ல இருக்கிற ஒரு அபூர்வம் ஒரு ஃபிலிமுக்கு அது நடக்கிறது. அது டைரக்டர் சபரீஷ்ல ஆரம்பிச்சு, அஜ்மல் மியூசிக் டைரக்டர்ல ஆரம்பிச்சு, ப்ரொடியூசர் இர்ஃபான் சார், ஜாஃபர் சார், எல்லாருமே. அதுக்கப்புறம் வந்த ஆர்டிஸ்டும் அந்த மாதிரி தான் அமைஞ்சது. மேரின் எஸ்பெஷலி, அவங்களுக்கு பாஷை தெரியாது, பட் இருந்தாலும் தமிழ்ல பட்டாசு தனுஷரோட ஒரு படம் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்துக்குள்ள வரும்போது எனக்கு சில கன்சர்ன்ஸ் இருந்தது சபரீஷ்ட, எப்படி இந்த கேரக்டர் அவங்க எப்படி பண்ணிடுவாங்களா? ஏன்னா நான் தெலுங்கு படம் பார்த்துருக்கேன், தெலுங்குல அவங்க நிறைய படம் பண்ணியிருக்காங்க. அவங்க எப்படி சபரீஷ் இது புல் பண்ணிடுவாங்களா? இது ரொம்ப இன்டென்ஸ்டான கேரக்டர், அவங்க பண்ணதே இல்லையே அப்படின்னு கேட்கும்போது, இல்ல ப்ரோ பண்ண வச்சிடலாம் அப்படின்னாரு. அண்ட் நான் நினைச்சு பார்க்கல, அவங்க பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்கா அமைஞ்சிருக்கு இந்த படத்துல. அண்ட் அதுக்கப்புறம் கல்யாண் சார், அவர் வந்து நானும் சபரீஷும் அந்த கேரக்டர் யார் பண்ணலாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு, சபரீஷ் வந்து கல்யாண் மாஸ்டர் பண்ணா எப்படி இருக்கும்னு சொன்னாரு. எனக்கு கல்யாண் மாஸ்டர் வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட், என் தம்பிக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட். ஸோ அவங்ககிட்ட இருந்து நம்பர் வாங்கிட்டு ஐ பாஸ் த நம்பர் டு சபரீஷ் உடனே கல்யாண் மாஸ்டர்கிட்ட பேசி அகைன் ஹீ கேம் ஆன் போர்டு. அவர் வந்த உடனே அவர் கேரக்டர் அகைன் படத்தை ஒரு விதமா எலிவேட் பண்ணிருக்கு. அண்ட் தேங்க்யூ சார், தேங்க்யூ, டன் பிரில்லியன்ட் ஜாப் இந்த படத்துல. அண்ட் சுனில் சார் சொல்லவே வேண்டாம், அவர் எவ்வளோ படங்கள் பண்ணியிருக்காரு. அண்ட் நான் வந்து இந்த மேடையில இதை நான் சொல்லி ஆகணும். சார் வந்து தெலுங்குல ஒரு ஐ திங்க் அவர் பண்ணாத ரோல் கிடையாது, பண்ணாத கேரக்டர்ஸ் கிடையாது. ஆனா தமிழ்ல இந்த பர்டிகுலர் கேரக்டர் அவர் பண்ண விதம் இருக்குல்ல, கமர்ஷியலா ஆடியன்ஸ்க்கு என்ன பிடிக்கும், என்ன மாதிரி ஒரு எலிவேஷன் கொடுக்க முடியும்னு ரொம்ப அழகா பண்ணாரு. அண்ட் எனக்கு வந்து சுனில் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சார் ஐ ரியலி லவ் யூ, பிகாஸ் நான் வந்து ரஜினி சார் தான் வந்து ரொம்ப ஹம்பிள், லைக் அவ்வளோ அச்சீவ் பண்ணி ரொம்ப ஹம்பிளான ஒரு பர்சன் வந்து ரஜினி சார் தான் எனக்கு அப்படி இருந்தது. பட் அதோட ஒரு ஸ்டெப் ஹம்பிளா இருக்க முடியும்னா அது சுனில் சார் தான். ஏன்னா எனக்கு வந்து இந்த படம் போஸ்டர், இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர், அந்த கிஸ் பண்ண போஸ்டர் கிடையாது, பட் அந்த இன்னொரு போஸ்டர், நான் அவரு இருக்கிற அந்த போஸ்டர் வந்து வெளியில இங்க மாதிரி எல்லா இடத்துலயுமே பேனர்ஸ் வந்து ரொம்ப அழகா ஜாஃபர் சார் பிளேஸ் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி ஒரு இடத்துல அவர் பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணாரு. கால் பண்ணும்போது, வசந்த் இப்பதான் நம்ம பேனர் பார்த்தேன், போஸ்டர் பார்த்தேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இந்த போஸ்டர் உன்னோட ஷேர் பண்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது நான் சொன்னேன், சார் நீங்க சந்தோஷப்படுறது எனக்கு பெருமையா இருக்கு சார், உங்களோட அந்த போஸ்டரை நான் ஷேர் பண்ணது நிஜமா சொல்றேன். அண்ட் அந்த அளவுக்கு ஒரு ஹம்பிளான பர்சன். அண்ட் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் நான் உண்மையிலேயே சொல்றேன், வேற யாரும் அந்த ரோல் பண்ணியிருந்தாலுமே அவர் அளவுக்கு பண்ணியிருக்கவே முடியாது. அதான் உண்மை. அது நீங்க படம் ஆகஸ்ட் 22 பார்க்கும் போது உங்களுக்கு தெரியும் நான் என்ன சொல்றேன்னு. அண்ட் அகெயின் ட்ரைடன்ட் ஆர்ட்ஸ் ரவி சார் வந்து இந்த ப்ராஜெக்ட்குள்ள வரும்போது ப்ராஜெக்ட்டுக்கு வந்து ஒரு விதமான ஒரு புது எனர்ஜி, புது லைஃப் கொடுத்துருக்கீங்க சார் நீங்க. ஆக்சுவலி நாங்க வந்து ஒரு இடத்துல வந்து என்னதான் பண்ணலாம், எப்படிதான் இந்த படத்தை வந்து நம்ம வந்து பொசிஷன் பண்றது, எப்படிதான் இந்த படத்தை வந்து மக்கள்கிட்ட போய் சேர்ந்து அதை வந்து அவங்க பிலீவ் பண்ணணும், நம்ம பிலீவ் பண்றதோட அது ஃபர்ஸ்ட் பர்சன் பிலீவ் பண்ணது ட்ரைடன்ட் ஆர்ட்ஸ் ரவி சார். அவர் உள்ள வந்த உடனே எல்லாத்துக்குமே ஒரு புது எனர்ஜி வந்தது, புது லைஃப் வந்தது. இந்த படம் இன்னைக்கு ஆடியன்ஸ் வந்து நம்புறாங்க, இந்த படம் நல்லா இருக்குன்னு ஒரு சின்ன நம்பிக்கை இன்னைக்கு இந்த இடத்துல மட்டும் இல்ல, இதுக்கப்புறம் வரப்போற மீடியா பிரஸ், நீங்க கேரி பண்ற ரிப்போர்ட்ஸ்,
இதுல வந்து ஆரம்பிக்கிற இடம் வந்து அந்த பிள்ளையார் சொல்லி போட்டது ட்ரைடன் ராஜ் ரவீந்திரன் சார். தேங்க்யூ சார். இட் மீன்ஸ் அ லாட் சார். நீங்க இந்த ப்ராஜெக்ட் உள்ள வந்தது ஓன் பண்ணது இந்த இட்ஸ் ரியலி ஹார்ட் ஃபெல்ட் தேங்க்ஸ் சார். அண்ட் சஞ்சய் பிரதர்ட்ட நான் சொல்லி ஆகணும், அவர் வந்து ஆல்வேஸ் பீன் அ ஃப்ரெண்ட் அண்ட் வெல் விஷர். அண்ட் பேக் எண்ட்ல அவரும் ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணியிருக்காரு இந்த படம் ட்ரைடன் சார் குள்ள போறதுக்கு. தேங்க்யூ சஞ்சய், மீன்ஸ் அ லாட், மீன்ஸ் யூ, ஐ மீன் லவ் யூ so much for that. அண்ட் இந்திரா வந்து எனக்கு என்ன மாதிரி ஒரு படம் அப்படின்னு சொல்லணும்னா, என் ஃபர்ஸ்ட் படம் தரமணி அப்படின்னு ஒரு படம் ராம் சார் கொடுத்தாரு. அதுல இன்ட்ரோடியூஸ் ஆகி இதுக்கப்புறம் ராக்கின்னு ஒரு படம் பண்ணேன், அஸ்வின்ஸ்னு ஒரு ஹாரர் பண்ணேன். ஒரு படமே ஒரு ஜானரா டிஃப்ரெண்டா பண்ணணும்னு எப்பவுமே நினைச்சது உண்டு. அது வந்து உங்களோட சப்போர்ட், உங்களோட லவ் தரமணியில கொடுத்தீங்க, ராக்கில கொடுத்தீங்க, அஸ்வின்ஸ் ஒரு ஹாரர் படம் பண்ணும்போது கொடுத்தீங்க. அதுல இருந்து தொடர்ந்து ஜெயிலர்னு ஒரு படம் பண்ணேன், அதுல ரொம்பவே லவ் பண்ணீங்க. ஆக்சுவலா அது வந்து நான் ஒரு ஸ்டேட் போனாலும் சரி, ஒரு கண்ட்ரி போனாலும் சரி, your love was immense. அந்த விதத்துல இந்திரா வந்து இன்னொரு படம் என் லைஃப்ல, என் கெரியர்ல ஒரு முக்கியமான படம். அதே என் கெரியர்ல என் லைஃப்ல ஒரு முக்கியமான படம் சொல்றேன்னா, சில படங்கள் மட்டும்தான் மனசுல தோணும் ஒரு ஆக்டருக்கு, இந்த படம் வந்து ஒரு ரொம்ப முக்கியமான படமா நம்ம லைஃப்ல இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ என் கெரியர்ல தரமணி, ராக்கி எந்த அளவுக்கு எனக்கு பர்சனலா முக்கியமோ, இந்திரா வந்து ஆடியன்ஸ் மத்தியிலுமே ஒரு முக்கியமான படமா அமையும். ஏன்னா ஆல்வேஸ் த்ரில்லர் படங்கள் தமிழ் ஆடியன்ஸ் வந்து என்னைக்குமே கைவிட்டது கிடையாது. கடைசியா நம்ம வந்து ஒரு ரொம்ப அழகான ஒரு த்ரில்லர், இல்ல ரொம்ப பம்ப்டப்பான ஒரு த்ரில்லர் பார்த்தது வந்து ராட்சசன் அண்ட் போர்த்தொழில். இந்த 2 த்ரில்லர்ஸ்க்கு அப்புறம் தமிழ் சினிமால வந்து ஒரு கேப் இருந்திருக்கு. அந்த கேப் இந்த வருஷத்துல ஏன் படம்னு சொல்ல, இந்திரா வில் பி ஒன் ஆஃப் த பெஸ்ட் த்ரில்லர் ஃபிலிம்ஸ் இன் தமிழ் சினிமா ரைட் நவ். இது வந்து நான் வந்து ஏதோ கான்ஃபிடென்ட்டா பேசல, நான் படம் பார்த்துட்டேன். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு, உங்களுக்கு அந்த நம்பிக்கை கொடுக்கறதுக்கு மட்டும் இல்லை, நீங்க தியேட்டர்ல வந்து இந்த படத்தை பாருங்க. நான் எதுனா இந்த வருஷத்தோட பெஸ்ட் த்ரில்லர் ஃபிலிம் சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும். இந்த படத்தோட டேட் ஆகஸ்ட் 22 ஃபிக்ஸ் பண்ணும்போது நிறைய பேர் நிறைய விதமான ஒரு விஷயம் சொன்னாங்க. 22 வந்து வரீங்களே, 1 வீக் தான் இருக்கு கூலி வரதுக்கு, ஆகஸ்ட் 14 வரீங்க, ஐ மீன் ஆகஸ்ட் 14 கூலி வருது, 1 வீக் போதுமா, 8 days போதுமா உங்க படம் நிக்கிறதுக்கு அப்படின்ட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் 14 கூலியும் வந்து பாருங்க. ஏன்னா ரஜினி சாரும் என்னோட அப்பா தான். ஐ ரியலி லவ் him so much. அண்ட் 8 days கழிச்சு கூலி வருது, ஐ மீன் 8 days கழிச்சு இந்திரா வரும்போது நீங்களும் இந்திரா எல்லாருமே தியேட்டர்ல வந்து பாருங்க. ஏன்னா ஜெயிலருக்கு அப்புறம் ஒரு 8 days கேப்ல சாருக்கும் எனக்கும் ஒரு படம் வர்றது வந்து எனக்கு பெருமை. அண்ட் படங்களுக்கும் அது ஒரு நல்ல விஷயம். ஒரு பெரிய படம் வரும்போது ஒரு 8 நாள் கழிச்சு இந்திரா வரும்போது அந்த படம் வந்து ஆடியன்ஸ் நீங்க தியேட்டர்ல வந்து நீங்க பார்ப்பீங்கன்னு சொல்ற ஒரு நம்பிக்கை மட்டும்தான் என் மனசுல இருக்கு, என்னோட ஹார்ட்ல இருக்கு. அண்ட் கூலி பாருங்க, இந்திராவும் பாருங்க. அண்ட் எந்த விதத்துலயும் டிசப்பாயிண்ட் ஆகாது. இதெல்லாம் தாண்டி ஒரு படம் வந்து ஒருத்தவங்க வந்து எடுத்து ப்ரொடியூஸ் பண்ணி அதை வந்து மக்கள்கிட்ட சேர்க்கிற ஒரு தருணம் இருக்குல்ல, அது வந்து ஒரு ஆக்டரா ஒரு படமே ஒரு மாதிரி பயமா இருக்கும். இந்த படம் எப்படி போய் ஆடியன்ஸ்ட போய் சேருமா, ஆடியன்ஸ்ட போய் கரெக்டான இந்த படத்தை பொசிஷன் பண்ணிட முடியுமா அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. பட் இந்த ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது எனக்கு ஒரு நர்வஸ்னஸ் இருக்கும், எப்படியாவது இந்த படம் கரெக்டா பொசிஷன் ஆயிடும். பட் இந்திரா பொறுத்த வரைக்கும் எனக்கு அந்த ஒரு ப்ரெஷர் இல்லை, அந்த ஒரு நர்வஸ்னஸும் இல்லை. ஏன்னா ஜாஃபர் சார், தேங்க்யூ சார், நீங்க வந்து பண்ற விதம் எனக்கு தெரிஞ்சு எந்த ப்ரொடியூசருமே இந்த எஃபோர்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா அவர் இந்த ப்ராஜெக்டை லவ் பண்ற விதம் இருக்குல்ல, அது சினிமாவை லவ் பண்றாரு. சினிமாக்கு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அவர்கிட்ட நான் வந்து கம்மியா தான் இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன். பட் அவர் சொல்லும் போது சொல்லுவார், ஏதாவது நான் பண்ணணும் சினிமாக்கு, ஏதாவது பண்ண ரியலி லவ் திஸ் so much அப்படின்னு. தேங்க்யூ சார். ஐ மீன் இட் ரியலி மீன்ஸ் அ லாட். இந்த படம் யாருக்காக ஜெயிக்கிறதோ இல்லையோ, உங்களுக்காக கண்டிப்பா அந்த படம் ஜெயிக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ சார். ஐ மீன் நீங்க நிறைய படம் ப்ரொடியூஸ் பண்ணணும், நிறைய பேருக்கு இன்னும் நிறைய லைஃப் தரணும். அது எல்லாத்துக்குமே உங்க மனசு தான் காரணம், அது எனக்கு தெரியும். அண்ட் தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் சபரிஷ் மாதிரி நிறைய டைரக்டர்ஸ்க்கு நான் ஒர்க் பண்ண டைரக்டர்ஸ் வந்து புது டைரக்டர்ஸ் வந்து அருண் மாதீஸ்வரன் ராக்கி, தருண் தேஜா அஸ்வின்ஸ், அதுக்கப்புறம் ஒரு ரொம்ப தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப முக்கியமான டைரக்டர் சபரிஷ். அதுல வந்து நான் இன்னைக்கு சொல்றேன் இந்த ஸ்டேஜ்ல, நான் வந்து எதுவும் எக்ஸாஜரேட் பண்ணல. அடுத்த இந்த படம் ரிலீஸ் ஆகி ஒரு 1 வீக்கோ 10 daysலயோ அவர் தனுஷ் சாருக்கே படம் பண்ணுவாரு, அந்த மாதிரி தான் எனக்கு தோணுது. எப்படி அருண் வந்து ராக்கி முடிச்சுட்டு கேப்டன் மில்லர் பண்றாரோ, இந்த தருணத்துல நான் சொல்றேன் அதுக்கான எல்லா பொட்டென்ஷியலும் இருக்கிற ஒரு டைரக்டர். அண்ட் ஏன்னா அந்த படம் அந்த மாதிரி வந்திருக்கு.
இந்திரா has come out so beautifully. Press and media, இது வந்து உங்க படம். நான் வந்து எப்படி நான் வந்து ராக்கிக்கோ அஸ்வின்ஸோ சொன்னனோ, இந்த படம் நீங்க தேட்டர் வரும்போதுக்கு முன்னாடி வில் ஷோ யூ ப்ரெஸ் ஷோ. இந்த படம் நீங்க, நான் பர்சனலா கேட்டுக்கிறேன், நிறைய பேர்த்தோட லைஃப் இருக்கு, ஒரு நல்ல படம் கொடுத்துருக்கோம், இது உங்க படமா எடுத்து நீங்க ஓன் பண்ணி பண்ணுவீங்க, ஓன் பண்ணி இந்த படத்தை எல்லா ஆடியன்ஸ்க்கு போய் சேர்த்து விடுவீங்கன்னு நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ டு எவ்ரி ஒன். அதாவது சுனில் சார் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர், கிரவுண்ட் ஃப்ளோர் எல்லாத்துக்குமே தேங்க்யூ. Thank you so much, sir. I think ஒரு heartfelt conversation இருந்தது. Nothing felt exaggerated. இங்க தோணுனதை பேசியிருக்கீங்க. This film will truly be a good success. And in fact, மொத்த டீமோட ஒரு பெரிய elevation இருக்க போகுது. All the very best. Thank you once again. தேங்க்யூ. லவ்லி டு ஹேவ் யூ ஹியர். பியூட்டிஃபுல்லா ஹாஸ்ட் பண்றீங்க. Thank you. நான் பயந்துட்டு இந்த யார் வந்து ஹாஸ்ட் பண்ண போறாங்க, அது ரொம்ப முக்கியம். இவ்வளவு பெரிய crowd இவ்வளவு நேரம் ஹோல்ட் பண்றது ரொம்ப முக்கியம். அது உங்களோட சிறப்பா யாரும் பண்ண முடியாது. தேங்க்யூ. Thank you so much. Thank you. Means a lot. Thank you, sir. Yes. இர்ஃபான் பிரதர், நான் உங்க பேரை சொன்னேன்ல, நான் நம்புறேன். ஒருவேளை நான் சொல்லல அப்படின்னா, நான் சொன்னேன்னு நினைக்கிறேன். சபரீஷ் ஸ்கிரிப்ட் வந்துட்டு இருக்கும்போது இர்ஃபான் பிரதர் தான் அந்த ஸ்கிரிப்ட் எனக்கு எடுத்துட்டு வந்தாரு. அகைன் அதாவது ஜாஃபர் சார் எந்த அளவுக்கு இந்த ப்ராஜெக்ட்ல இருக்காரோ, இர்ஃபான் பிரதரும் வந்து எனக்கு பர்சனலா தரமணில இருந்து அவர் பழக்கம். யுவன் சாரோட இருந்திருக்காரு. பியார் பிரேமா காதல்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு. அதுல இருந்து வெளியில வந்து அவர் ப்ரொடியூஸ் பண்ற ஃபர்ஸ்ட் ஃபிலிம். அண்ட் ஆல் தி பெஸ்ட் இர்ஃபான் ப்ரோ, பிகாஸ் நீங்க உங்களாலதான் அந்த ஸ்கிரிப்ட் எனக்கு வந்தது. ஐ நோ அவர் சபரீஷ் வந்து எழுதும் போது என்ன மைண்ட்ல வச்சுதான் எழுதினான்னு சொன்னாரு, பட் நீங்க எடுத்துட்டு வந்தீங்க, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா நல்ல படங்கள் ஒரு நல்ல ஆர்டிஸ்ட்க்கு அமையறது இல்லை அவ்வளவு ஈஸியா. அது நானும் எந்த படமும் தேடி போனதும் இல்லை, வர படங்கள் தான் நான் பண்றேன், அதுல எது பெஸ்ட்டோ நான் பண்றேன். பட் இந்திரா, இந்த படம் எனக்கு வந்ததுக்கு மிகப்பெரிய காரணம் நீங்க. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.